இதை உணர்வோட படிடா, இல்லைன்னா அத்தனை எழுத்தும் நீர்மேல் எழுத்துன்னு அவரே சொல்லியிருப்பாரு. அதுக்கு விளக்கமும் நான் சொல்லியிருப்பேன். டெய்லி 4 நாள் படிச்சு வந்துருக்கு மனசு கஷ்டப்பட்டு. ஒரு 10 நாள் பொறுத்து பாரு, உன் மூஞ்சி மாறிட்டு இருக்கும், உன் மனசே மாறிட்டு இருக்கும். அந்த புத்தகம் அந்த தந்திரங்களை செய்யும். அந்த புத்தகம் என்ன பண்ணா, அந்த மாதிரி ஒரு தந்திரத்தை செய்யும். உனக்கு புரியலன்னா படிச்சு பாரு, எங்க கூட வச்சு பாரியே. உன் பூஜை அறையில் இருக்கிற அத்தனை படமும் வேஸ்ட். அந்த புக்கை பற்றியானா அத்தனை படமும் சைவம் அசைவம் வைணவம் மைனவம் அதெல்லாம் எதுவும் அந்த 6 குருன்னு கழிச்சு கீச்சு போட்டிருப்பான் ஆளு. படிச்சுனே வா, 3000 பாட்டை படிச்சு முடிச்சிரு, நீ வேற ஆளாயிட்டு இருப்ப. புரிஞ்சுட்டு இருக்கோம் உனக்கு நிறைய வாழ்க்கையில். புரியுதா நான் சொல்றேன்ட்டு? வாழ்க்கையில் நான் ஒன்றும் சொல்லலாம் அப்படி நல்லதெல்லாம் நடக்கும், உனக்கு அதிசயம்லாம் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. இது மத நூல் அல்ல, மனித மனதை சரியாக்குற ஒரு அற்புதமான ஒரு நூல். என்னைக்கும் நம்ம தாத்தா மாடு மேய்க்கிற ஒரு தாத்தா என்ன பண்ணிட்டு போய்கிறாரு, ஏஜிட்டு போய்கிறாரு. எவனோ ஒருத்தன் மேலேருந்து உள்ளே போட்டான்னு போய் சொல்லி தெரிஞ்சுக்கிறான். இதை வர பட்டை வச்சுன்னு நிறைய பேர் பேசிக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் நீ பட்டலாச்சின்னு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ பட்டை அடிக்க வேண்டிய குங்குமம் வச்சுலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை.